கில்ஸ் பாருங்கள். நான் அதே மாதிரி நிறைய வாட்டி ஆடினேன், கொஞ்சம் வாட்டி ஆடினேன்னு சொல்ல மாட்டேங்க. பாருங்கள் 39 கில்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு இங்கே இதில் ஒரு ட்ரெஸ் இருக்குது, இந்த பிங்க் ட்ரெஸ்ஸு. இதை போட்டுக்கிட்டா நான் செம்மையாடுவேன் உண்மையிலேயே. ஓகே, நம்ம ஷார்ட் கன் எடுத்துப்போம். அங்கே 2 பேர் ஓடுறானுங்க. ஓகே, இங்கே லேண்ட் ஆகிடுவோமா? ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் லேண்ட் ஆகல. ஓகே, இங்கே இருக்காங்க. அடி போட்டு ஓகே, ஒன்று ஹெட் ஷாட்டு. ஓகே, என்னை அடிக்கிறாங்க. ஃபுல் எழுத்து கம்மி. கேம்படி போச்சு, அடிச்சுனாங்க. போச்சு. பயங்கர அதிகமாக கேட்கும், அது எனக்கே தெரியும். இருங்க, நல்லா கம் பண்ணிட்டேன். இருங்க, வேறு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு நல்லா ஷூட் ஆகும். ஏய், கேமராங்களை ஒழுங்காக திரும்ப மாட்டேங்குது. இன்னும் திரும்புது. ஆனால் இந்த கேம் கிராஃபிக்ஸ் ரொம்ப கம்மி தான், அதிக கிராஃபிக்ஸ்லாம் இருக்காது. அதையும் ஒரு உண்மை. ஓகே, நம்ம இது மேலே லேண்ட் ஆகிடுச்சா? ஷார்ட் கன் எடுத்துப்போம். எடுக்க முடியல. எடுத்தாச்சு. ஏன்னா என்னை அடிக்கிறான். ஏமா அடிக்கிறான்னு தெரிலன்னா என்ன அடிக்கிறான். போச்சு. எங்கே அடிக்கிறான்? மேலே நின்றுக்கிறாங்க. மாட்டினான். ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கணும். அப்படியே நம்மளோட ட்ரெஸ்லேயே போகும். என்னங்க, நான் இங்கே வந்திருக்கேன், அவனுங்கிட்ட போகிறது கஷ்டம். கன் ஆஃப் பண்ணிட்டு போச்சு. நம்மளை அடிக்கிறான். அடிக்கிற ஹெட் ஷாட்டு எங்கேருந்தோ சொல்கிறாங்க நம்மளை. அவனாடுற ஹெட்லேயே வைக்கிறேன், நல்லா தலையிலே வைக்கிறேன். போடு, இன்னொரு அடி பயங்கரமாக. ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுறேன் நானும். ஃப்ரீ ஃபயரில் நானும் நல்லா தான் இருக்கேன். செட். நம்ம பேரே வரலங்க, 5த்துலேயும் நம்ம பேரே வரல. என்ன நம்ம இப்படி அடிக்கிறானுங்க? இப்போ அடித்தா நல்லாவே இருக்காது. நம்ம மேலே தான், இங்கே மேலே ஒரு இது மாதிரி இருக்கே, அது இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் அடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு சிலவங்க அப்படியே குதிப்பாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப கீழே வராங்க. ஓகே, நம்ம இருங்க. இங்கே மேலே அவனுங்க 2 பேர் சண்டை தான் போடுவானுங்க. போச்சு, நம்மளை அடிக்கிறான். எவனோ கேம்பஸ் தான். ஏன்னா இங்கேயே கேம்பஸ் தான். நான் இங்கே தான் கேம்பஸ்னாங்க. இவன் தும்மானுக்கிறான். எப்படா அவன் சுடுறது? எம்மா குட்டியாக்குறான் பாருங்களேன். இன்னும் சுடவே முடியாது கைஸ். ஆனால் அம்மா குட்டியாக அந்த சுடவே முடியாது. இருங்க, நம்ம கொஞ்சம் லாங் ரேஞ்சு கன் எடுத்துக்கணும். இதுவும் சவுண்டே ஒழுங்காக வராது, மாதிரி இருக்கும். ஓகே, இருங்க, இங்கே வந்து நின்றுக்கிட்டேன். இது லாங் ரேஞ்ச், ஆனால் நான் ஷார்ட்லேருந்து அடிக்கிறேன். போட்டு அடி. நான் மூமெண்ட்லாம் குத்து அடிக்கிறேன். ஆனால் நான் தான் சாமி குதிரா தம்பி குச்சிலாம் அடிக்கிறேன். போச்சு, அவன் போட்டு புறோ அடிக்கிறான். போச்சு, அவனை போச்சுங்க. நம்மள அஷ்டா. அவனுக்கு ரொம்ப கம்மி ஹெல்த்து. அவனையும் அவனும் அஷ்டம் ஓசிகள் அடிக்கிறானுங்க. இருங்க, நம்மளோட ஷார்ட் கன்னே இதை ஏற்றுக்கணும். வேறு கேமராங்கள் கிராஃபிக்ஸ் ஏற்றணும். இருங்க, போய் கிராஃபிக்ஸ் ஏற்றலாம். எப்படி போய் ஏற்றுவாங்க? ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. கிராஃபிக்ஸ் ஏற்றணும். எதோ பண்ணுவோம். செட்டிங்ஸில் போய் கிராஃபிக்ஸ் ஏற்றுவோம். கிராஃபிக்ஸ் கேமரா இன்வெர்டர் பேக்ரவுண்டர். ஓகே, கிராஃபிக்ஸ் அதிகப்படுத்துவோம். ஓகே, பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும் போல் இந்த கேமுக்கு கிராஃபிக்ஸ். கீழே எவனும் இருக்கான். போடு, மேலே செம்மையாக அடிக்கிறேன். ஆனால் மேலே பின்னாடி நின்று அடிக்கிறான். இங்கே மேலே இருக்காங்க ஐசவன். இந்த குட்டி அஞ்சிட்டு நான் இறங்கவே கூடாது கைஸ். அவன் எதுவும் நீளமான இந்த கண் வச்சுருக்கான் பாருங்க, அதை வச்சு நம்ம இறங்க அடிக்கிறான். 42 கில்ஸ் அடிச்சிட்டேன் நான். அப்போ கூட ஒன்றுமே பண்ணல. இருங்க, நம்ம அப்படியே கன்னை ஆன்லேயே வச்சுக்க தான் போகிறோம் பாருங்க. நான் சுட்டுக்கினே இருக்கும், என் கன்னை அழுத்தி பிடிக்க போகிறேன். ஓகே, இருங்க, இவனுக்கு தான் நான் டார்கெட்டே வைக்கிறேன்.
ஒன்றும் போச்சு. நான் வச்சது யாருக்கோ இங்கேருந்து சுத்தாலும் குறையாதுல இருக்கு. ஆனால் ஹெல்த்து குறையில. அழகா தலையை காட்டுப்பா கொஞ்சம் கீழே குஸ்தான் போட்டு போடு. அவனை போடு. கண்டமேனி கேமரா அதில் திருப்பி சுடுறான் போட்டு தாக்குறான். போட்டு தாக்குறான். பின்னாடி இருந்து அடிக்கிறான். என்ன நானே எப்படி ஆடுனுங்கிறோம். வித்தியாசமாக கண் வச்சுருக்கோம். நம்மளால தான் நம்மக்கிட்ட ஒரு கண்ணுமே இல்லை. ப்ளூ கலர் லக்கத்தில் எக்யூப் பண்ணிக்கலாமோ? இதுக்கும் ரோப்ளாக்ஸ் காசு தான் கேட்குறான். ஓகே இருங்க, நம்ம கன் எடுத்துக்கிட்டு இந்த கன் பண்ணல. ஓ இந்த கன் நல்லாவா சுடுது. ஆமாங்க, இந்த கன்னு லாங் ரேஞ்ச். ஆனால் இல்லை, நம்ம இன்னும் ஸ்னைப்பரை வச்சு ஆட்ட மாட்டோம். இது வரைக்கும் நான் கிரனேடை யூஸே பண்ணதில்லை. இது அன்லிமிட்டடாக அந்த கிரனேடு. ஏய் கிரனேட்னா என்ன இது இருக்குது? க்ளோவான கிரனேடா? எனக்கு உண்மையிலே இது வரைக்கும் இது என்னன்னே தெரியாது. க்ளோவாலன்னு எப்படி போடணுன்னே தெரியாது. இனிமேல்ட்டு அந்த குட்டி பையன் வந்தானா அவனை அடிச்சிருவான். இது ஒருத்தன் இருக்காங்க. நம்மள எவன் அடிக்கிறான்? போச்சு. நான் அதுக்கு தான் பின்னாடிலாம் பார்த்துக்கினே இருப்பேன். நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளால வச்சுக்கிட்டே இருக்க முடியும் போல். இது தெரியவே தெரியாது எனக்கு. அப்போ இருங்க, இங்கே க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். மேலே க்ளோஸ். எவனாக இருந்தாலும் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டோம். நீ மட்டும் எப்படி இறங்கி வந்தனா அதுதான் அப்படி தான். ஓகே ஒருத்தனை இப்போ சுடுறானா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். போச்சு, அவன் பக்கத்துலேயே இறங்கியிருக்கேன். போச்சு, அடிக்கிறான். ஷோ நான் வேற எவன் தான் பின்னாடி இருந்து ஸ்னைப்பர் பண்ணுறான். இருங்க, நம்ம மேலேருந்து ஸ்னைப்பர் பண்ணுவோம். நம்ம மட்டும் நான் அப்படியே நம்ம மேலேருந்து ஸ்னைப் அடிப்போம். எங்க நம்ம பேர் கண்டிப்பாக வராது. ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. இருங்க, நம்ம எங்கன்னா கேம்ப் அடிப்போம். அதான் நல்லது. நம்ம கில்லிங் கூட அதிகமாக இல்லை, கேம்ப்பு தான் அடிக்கணும். உண்மையிலேயே நீங்கள் நல்லா கேம்ப் அடிங்க. கேம்ப் அடித்தே வின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேம்ப் அடிங்க. எவனும் கீழே ஓடி வரான். இங்கே தானே வருவான். அது சுட்டும். எப்படி என்ன அடிச்சா? நான் தான் அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேனே. இல்லை எனக்கு நிஜமா புரியல. நான் தான் அவன் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்க மாட்டான். அவன் எப்படி என்ன அடித்தான்? அப்படியே நேராக நான் இறங்க இடத்துல நான் கேம்ப் அடிக்க தான் போகிறேன் பாருங்க. எங்கள் ஒருத்தர் இருக்கான், என்னை பார்த்துட்டான் அவன். ஓகே ஓடுறா. இருங்க, இதுக்கு மேலே ஏறிடுவோம். உச்சியில் ஏறி போச்சு. கேவலமாக விழுந்தேன். அழுத்தி போட்டு. ஆஹா, நானும் விடலை பாருங்க. என்னையோட அடிக்கிறவனே அவனையும் சேர்த்து அடிச்சினேன். நேரம் நான் செத்து கூட அப்படியே படுத்துட்டேன் ஒரு மாரி. அப்போ கூட விடாமல் அழுத்தி பிடிச்சிட்டேன். என்னங்க நம்ம இறங்கத்துக்குள்ளே அடிக்கிறாங்க. சிலோத்தங்க ரைப்படம் வேறு அடிக்கிறான். என்ன கண்ணு தாங்க இவன் வச்சுருக்கான். ஓட்டு ஸ்னைப்பரில் அழுத்தி பிடிக்கிறாங்க. புரியுதா? ஸ்னைப்பரில் அழுத்தி பிடிக்கிறான். நான் ஸ்னைப்பரில் அழுத்திலாம் பிடிக்க முடியாது. ஒரே அடி அடித்தாலே 100க்கு மேலே ஹெல்த்து போகும் பாருங்களேன். சும்மா காட்டுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு எம்மா ஹெல்த்து போகுது பாருங்கள். ஸ்னைப்பர் அப்படியேப்பட்ட கன்னு. ஓகே இவனை ஆனால் ஸ்னைப் பண்ணையில் வேறு எவனும் நம்மளை அடிச்சு விட்ருவான். அதுவும் வேறு ஒரு. ஓகே இருங்க, நம்மளும் கொஞ்சம் ஸ்னைப்பர்லாம் பண்ணுவோம். இந்த இருக்கான்.
சுறா தண்ணி கொஞ்சம் தலையை வெளியே காட்டுப்பா. தலையை வெளியே காட்டு. காட்ட மாட்டோம். இவரை காட்டுங்கிற தலையை வெளியே கேட்க மாட்டான். கால் வச்சு என்ன பண்ணுறான்? இன்னும் மேலே ஏறுவான். போச்சு, ஒன்று அடிக்கிறான். ஜூம் அவுட் போச்சு. ஷிட், நம்ம கொஞ்சம் பக்கத்துலேருந்து அடிச்சிட்டான். நம்ம மேலே வந்து நல்லா இருந்துச்சு ஸ்னைப்பரும். போச்சு, நாம் எப்படி கன்ஃபார்ம் வரவே மாட்டேன். அங்கே இருக்க பாருங்க 5 பேரில் நான் இல்லவே இல்லை சுத்தமாக. போடு, அழித்து பர்ஃபெக்டாக அடிக்கிற அடி. ஒரு கில் தான் எடுத்துடணும் கன்ஃபார்ம். குளோவல் போடு. இந்த கண்ணீடு சுடு போச்சு. ஒன்று முடிஞ்சிச்சு. போச்சு அடி. இந்த மாதிரிலாம் உண்மையான ஃப்ரீ ஃபயரில் கூட ஆனதில்லை. போச்சு, ஏன்னோ மேலேருந்துலாம் அடிக்கிறான். ஓகே, எப்படியும் என்னை பார்த்து என்னை அடிக்க தான் மேலேருந்து ஓடி வருவானுங்க எனக்கு தெரியும். நம்ம அழகாக மேலே இப்படி உட்காந்துப்போம். உட்காந்தா கீழேருந்து மட்டும்தான் நம்மளால் அடிக்கவே முடியும். ஓகே, அப்படியே நம்ம இங்கேருந்தே கூட ஏறுறவன் அடிப்போம். இதுதான் அச்சோ, ஜஸ்ட் மிஸ் கைஸ், கரெக்டாக அடித்தேன். ஆனால் என்ன இந்த கண்ணு ஸ்னைப்பர் அப்படியே ஒரே போட்டான். பேர் அங்கே ஒன்றும் வரலன்னு நம்ம பயங்கரமாக ஆடுவேன் முன்னெல்லாம். அது எப்படி முடிஞ்சிடுச்சு. நம்ம கடைசி ஒரே மேட்ச் மட்டும் ஆடிப்போம். ஓகே கைஸ், கடைசி மேட்ச் வந்தாச்சு. அங்கே ஒருத்தன் போடுறான் பாருங்க, அவனை தான் நான் டார்கெட் வைக்கிறேன். ஓகே, அப்படி மேலே இறங்கிப்போம். எடுத்தோன்னே பயங்கரமான ஃபைட் இருக்குது. யார் முதல்ல சுடுறாங்களோ அவங்களுக்கு தான் கைஸ் ஸ்கில். எப்படியும் மேலேருந்து யாரோ ஸ்னைப்பர் போட்டு அடிக்கிறான், அது மட்டும் தெரியுது. ஆனால் கண்டமேனிக்கு அடிக்கிறான் அவனும். ஓகே கைஸ், இன்னும் என்ன ஏன்டா அடிக்கிறான்? அவனும் ஒருத்தன் இருக்கால, அவன் அடியாண்டா. ஷிட், என்ன முடியல கைஸ் நிஜமா. ஓகே, மேலேருந்து என்ன சுடுறான்னா அப்படிலாம் சுட்டா என்ன ஆகாது. சுடுறா அப்படி ஹெட்லேயே வைக்கிறேன். போச்சு, 1 HP. இன்னும் ஒரே ஒரு ஷூட் தாங்க கைஸ். ஏன் கில்றா அது, வேற ஒன்றும் கில் எத்துறாதீங்கிற தயவு செய்து. அவன் என்னோட ஆடு, அவனை என்கிட்ட விட்டுருங்க. இங்கே ஒரு ஆடு இறங்குது, இதுவும் என் ஆடு தான். போச்சு, இங்கே ஏற்கனவே இத்தனை பேர் இருக்குமா? இங்கே கீழே போடுற எனக்கு அவனுக்கு வந்து போட்டு நிற்கலடா. நானும் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேர் வச்சுக்கோம். ஆனால் இவன் என்ன தான் அடிக்கிறான். நம்ம கீழே குதிச்சுட்டு ஓடிடுவோம். ஓடுறா வேடுறா. ஓகே, இங்கே கேம்ப் அடிச்சிடலாம். இதுதான் என்னுடைய கன்று, பார்த்தாலே தெரியுதா. அப்புறம் இதுவும் என் கன்று தான். மேலே இருக்கானு மட்டும் மேலே வந்து எனக்கு கீழே பார்த்து நீங்கள் கூட ஓடி வருவாங்க பாருங்க. வரணுமே வந்துட்டா சொன்னா இல்லையா. ஆனால் என்ன, நான் வேற சார்ஜ் வந்து வச்சுருக்கேன். கிட்ட வந்து அழுத்தி குடிக்க மாட்டேங்க, ஒரு மாதிரி பண்ணுது. சுடு. என்னதான் குறி வச்சு அடிக்கிறானுங்க எல்லாம் சேர்ந்து. போடு, என்னை சுற்றிலும் அடிக்கிறானுங்க. சொன்னாலையா பாருங்க எப்படி கடுத்து பாருங்க. எனக்கு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து என்ன அடிச்சானுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை கைஸ்.